வணக்கம் மக்களே, வெல்கம் டு விசில் போர்டு கேமிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கிராணி ஃபார் தி ரிபிலியனில் பேஸ்மெண்ட் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு த கேம் ப்ளே வீடியோ. உள்ள வந்தாச்சா? ஓகே, அண்ட் விஷ் யூ ஹாப்பி மாட்டு பொங்கல். அப்போ வீடியோ போட முடியல, நம்ம காய்ச்சிக்கிச்சு. ஓகே, நம்ம எடுத்துப்போம். இந்த கீயை எடுத்துகிட்டு வெளில போனால் தான் சொர்க்கத்தை பார்த்த மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா வெளியில் தான் ஆபத்துகள். ஒப்பை சொட்டைக்கிழவி இங்கே தான் இருக்குது. சத்தத்தை கூப்பிட்டு இந்த சைடு கூப்பிட்டு வருவோம். சொட்டைக்கிழவி அப்படி போயிடு. லவுட்டி பாய் வந்தாவா பறகட்டி போ. ஸோ தட் நம்ம செக்கிங் கூட போகிறோம். ஓகே நான் போய் ஏதாவது கிடைக்குதான்னு பார்த்தா இங்கே என்ன இருக்குது. இந்த ட்ராயரை திறந்து பார்த்தா ரவுஸ்டி சீசர்ஸ் போடு. நம்ம எஸ்கேப்புக்கு தேவையான பொருள் தான், அதனால் ரொம்ப பல்ப் போட தேவையில்லை. கிரேணி பார்த்துருச்சு கைஸ், கிரேணி கிழவி. அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரதுக்குள்ளே எங்கே போயிட்டான்னு தேடும். அது போனால் போட்டோம். ஆசானா புச்சை கத்தி ஒன்று போட்டுடுவேன் வெட்டி போடு. புக்கு தான் கிடச்சிருக்கேன், தேவைப்படாது. லவ் டிக்கெட்டை போகிறாங்க கைஸ். வா, கிராணி எப்படிக்கா டைவர்ட் பண்ணி விட்ருவோம். கிராணிக்கு அப்படிக்கா போகட்டும். லவ் டிக்கெட்டை மேலே போகிறதுக்குள்ளே நம்ம மேலே போகணும். அதுதான் வந்துருச்சு கிராணி. சரி, நம்ம லவ் டிக்கெட்டை இருக்க இடத்துல நல்லா இன்வெஸ்டிகேஷன் பண்ணிப்போம். கதவை சாத்தி விட்ருவோம். கிராணி வந்துட போகுது. அதை வந்து கதவை திறக்கிற கேப்பில் ஓடிடலாம். அதனால் உள்ள என்ன இருக்குது போடு. பேஸ்மெண்ட் கீ நம்மளுக்கு தேவைப்படும் பேஸ்மெண்ட் எஸ்கேப்புக்கு. ஓகே, இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு கீழே போயிடலாம். கீழே போக மாட்டேன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா கீழே போக முடியாது இப்போதைக்கு. சீக்கிரமாக போய் இங்கே ஏதாவது ஊரில் இருக்கான்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. சூப்பர். ஓகே, இப்போ நம்ம அந்த சைடு வழியாக போய் பார்ப்போம். முதல்ல ஹேமர் எங்கன்னு தெரியணும் கைஸ். ஹேமரில் தான் நமக்கு நிறைய வேலை இருக்குது. மேலே ஒரு இடத்துல ஓப்பன் பண்ணணும். ப்ளஸ் சத்தத்தை போட்டு போயிடுவோம். ஆனால் எல்லாம் மேலே வருவானுங்க. ஆமாம், ஆரம்பத்துலேருந்து இந்த ஸ்லெண்டினாவே கிராண்ட்பாவே பார்க்கவே இல்லையே. என்னாச்சு இவங்க ரெண்டு பேருக்கு என்ன வயசாயிடுச்சான்னு தெரில. ஓகே, நம்ம கீழே குச்சிடுவோம். கீழே யாராவது இருக்காங்களா? ஐயோ மொட்டையறேன். டேய் கிராண்ட்பா, நான் எப்போ போலாம் கீழே குதிக்கும் போது என்ன நீ முதல்ல வந்து காணா வர என்ன? என் கூடயே உனக்கு வம்புக்கு வரணும்னு ஆசையா? கிளவனே எங்கே சென்னையாக தோத்தினுக்கிறான். ஹேமர் அங்கே தான் இருக்குது. நான் திறந்த மாதிரி எனக்கு ஹேமர் கட்சிச்சு, அதனால் நோ ப்ராப்ளம். எலக்ட் பையன் இந்த சைடு வழியாக வரட்டும், நம்ம அந்த சைடு வழியாக ஓடிடலாம். ஓகே, பேஸ்மெண்ட் வச்சு இங்கே சத்தம் போட்டேன், வந்துட்டு இருப்பாங்க. ஸ்லெண்ட்ரினா கரெக்டான நேரத்தில் வந்துட்டா கைஸ், ஆபத்தை கொடுக்கறதுக்கே. ஓகே, அப்பே சானா புச்சை கத்தி இங்கே யாராவது இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுதே. யாருமே இல்லை. ஓகே, ஸ்லோவாகவே போவோம். யாருமே இல்லைன்னு சொல்லி தப்பன்னு ஓடிடுவா. தவளை சத்தத்தை போகும். இது சானா புச்சை கத்தி ஒன்று போட்டுடுவேன் வெட்டி. கிராணி வந்துக்கிட்டே இருக்கு கைஸ். இந்த சைடு தான் ஐசி அப்படி சொல்லி அந்த சைடு போயிடுச்சு போல். நம்ம சீக்கிரமாக போய் நம்ம வேலையை பார்க்கலாம் இருக்கும். சீக்கிரமாக போய் அந்த இடத்துக்கு போய்டுவோம். அந்த இடம் எப்படின்னா ஒன்றை காட்டிக்கிறேன், அப்புறமா அந்த இடத்துக்கு போகிற மாதிரி இந்த ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஆனால் இது ரொம்ப வீடியோ டைம் எடுத்தால் பண்ண வேண்டியது. ரெக்கார்டு அவ்வளோ பவர் தாங்க மாட்டேங்குது, அதனால் நான் பண்ண வேண்டியதாகிடுச்சு. நான் உங்களுக்காக முதல் தடவை ரூட் எப்படி வர்றதுன்னு முதல்ல காட்டிடுறேன். இந்த இடத்துக்குலாம் இதுவும் கிராணி 3 மாதிரி தான். இந்த வெளியே அவுட்டோர்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக சுற்றுற மாதிரி தான் இருக்கும். நோ ப்ராப்ளம். பக்கில் இந்த ஓடுலேருந்து கீழே விழுந்துடும், அதனால் கொஞ்சம் சேஃபாக தான் இருக்கணும் இந்த இடத்துல. இப்போ ஏன் நான் இங்கே வந்து ஆமாங்க, இங்கே ஏதோ பொருள் இருக்கும்ல, எடுத்துகிட்டு போய்டும் அப்படியே. ஓகே, இங்கே என்ன பொருள் இருக்குதுன்னு பார்த்துருவோம். முதல்ல வெப்பன் எடுக்கணுங்க. வெப்பன் எடுக்க ட்ரை பண்ணணும் முதல்ல. ஓகே, இங்கே தான் கிளவி ஏதோ புலம்பிகிட்டு இருந்தா. டே ஐ சி யூ டே வாண்ட் டு ப்ளே ஹைட் அண்ட் சீ புலம்பிகிட்டு இருந்தா. சரி, நம்ம விட்டு தள்ளுவோம். நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிப்போம். லவுட்டி பாய் மட்டும் வந்துடக்கூட இத்தாப்பில் வரல. ஓகே, இப்போ பாருங்க, வந்துட்டான். எல்லாரையும் போட்டு புழங்க போகிறோம். இன்றைக்கி அடிக்கிற அடியில் இருந்த இடத்துல என்ன பண்ண போகிறாங்கன்னு பாருங்கள். ஓகே, வெப்பன் கடலை. ஓகே, இப்போ சத்தத்தில் 2 பேரும் வந்துக்கிட்டே இருப்பாங்க மேலே. நான் அங்கே போட்டு தெரியலாம். கிராணி மேலேவா உனக்கு பொறி வச்சுருக்கிறேன், வந்து பொறி வாங்கிட்டு போ. பொறி பேக்கெட் வந்து வச்சுருக்கிறேன், சீக்கிரவா. பொறி பேக்கெட் வாங்கிட்டு வரேன்னு சொன்னால் எப்படி வரீங்க? இந்த வந்துட்டால லவுட்டி கட்டை. இப்போ நீ பறக்க போகிறேன் போயிட்டு வா. லவுட்டி கட்டை எனக்கு பறக்க மாட்டேன்றான். என் பேர் என்னது?
நாஸ்ஃபெராட்டோ என்ன ஸ்டேஞ்சாக இருக்குது. என்னதான் கிராணிக்கு லீவ் வந்திருக்கணுமே. கிராணி வேர் ஆர் யூ வந்துருச்சுல. அதை போட்டு தள்ளிடுவோம். டுமீல் போயிட்டு வா. எப்படி ஏரில் சுற்றுது பார்த்தீங்களா. இந்த இடத்துல கொஞ்சம் உசராக தான் போகணும். எய்த்தாப்பில் மொட்டையை வேண்டானா. ஓஹோ ஐ சி யூ வேர் யூ ஆர் அப்படின்னு சொல்லி போட்டு தள்ளிடும். இந்த இடத்துல யாரும் இல்லை. வெப்பனை ரீலோடு பண்ணி போங்க. அப்புறம் இந்த இடத்துல திடீர்னு மொட்டையை வந்து சர்ப்ரைஸ் கொடுத்துட போகிறான். ஆஹா ஐ சி யூன்னு சொல்லிட்டு எங்கடா ஸ்லெண்டினா போய் திடீர்னு வந்து பயமுத்து பக் ஆயிடுச்சு பாருங்களா கைஸ். பக் ஆகுது. ஓகே நம்ம எடுத்துப்போம். நான் இந்த பக்கை மட்டும் போட்டேன்னா இது கொடுத்தேன்னா மொத்த பேர் மாட்டிப்பீங்கடா. ஏன்னா இப்படிலாம் படுத்துறீங்க. கிராண்ட்பா இங்கே தான் இருந்துட்டு அங்கேயும் போயிட்டு இருந்தான். எய்த்தாப்பில் வந்துடக்கூடாது. கொஞ்சம் சேஃபாக ஹேண்டில் பண்ணணும் கிராண்ட்பாவெல்லாம். அவனெல்லாம் நார்மல் பீஸுன்னு நினச்சிடாதீங்க. சரியான ஃப்ராடு பீஸ். என்னடா நாசு மறந்துட்டான். இங்கேருந்து எங்கேயோ ஸ்பானாக போகிறான்னா சரி ஓகே. நாசுனுங்கிற மாதிரி லவுட்டி கட்டை. நான் வச்ச ஃபன்னியான பேர் அதுதான், லவுட்டி கட்டை. ஓகே கட்டை லவுட்டி கட்டை. நான் வரட்டும், நம்ம பொறுமையாக போவோம். ஈத்தாப்பில் வந்துட போகிறான். இவனுக்கு பயப்பட லவுட்டி கட்டை கூட எஸ்கேப் போயிடலாம். கிராண்ட்பா மொட்டத்தில் ரொம்பவே டேஞ்சரஸ். அதனால் அவங்ககிட்ட கொஞ்சம் சேஃபாக தான் இருக்கும். இந்த வாட்டி ஜம்ப் பண்ணும் போதெல்லாம் கிராண்ட்பாவை தான் பார்க்குறேன். ஏன்னா அவன் கீழே என்ன வேலைன்னு தெரியல. அவனுக்கு பேஸ்மெண்ட் கீ போட்டிருக்கேன். பேஸ்மெண்ட் கீ இப்போதைக்கு தேவைப்படாது. டைமண்டுக்கு அப்புறம் தான் பேஸ்மெண்ட் கீ தேவைப்படும். கிச்சனில் ஏதாவது இருக்கான்னு கிச்சனுங்கிற மாதிரி டாய்லெட்டில் ஏதாவது இருக்கான்னு பார்த்து வந்துடுவோம். டாய்லெட்டில் கிராண்ட்பாலாம் கிராணி இருந்துடக்கூடாது. ஓகே ஸ்க்ரூ டிரைவர் கிடச்சிச்சு. ஃப்ரெண்டினா கேவலாமல் கண்ட நேரத்தில் வந்து பயன்படுத்துது. நான் ஏன் டோர் வழியாக போகலன்னு கேட்டிங்கன்னா எய்த்தாப்பில் கிராண்ட்பா வந்துடுவான். அதனால் நான் இப்படியே போயிடுவோம். இப்படி போய்ட்டு அப்படி ஓப்பன் பண்ணிவிடுவோம். ப்ளஸ் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை ஓப்பன் பண்ண போகிறோம். ஓப்பன் பண்ணிவிட்டு லிவர் மாதிரி ஏதாவது பொருள் கிடச்சிச்சுன்னா சூப்பர். ஆனால் இந்த குப்பை தொட்டியில் யாருமே பொருள் கிடச்சிச்சுன்னா அவள் தான். லிவர் இருக்க இடம் பாருங்க. லிவரும் நம்மளுக்கு தேவைப்படும். ஏன்னா அந்த சைடு லிவர் ஓப்பன் பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா டைமண்டை பார்த்தேன். என்னடா டைமண்டோ அப்படின்னு சொல்லி வாய் புழக தேவையில்ல. அந்த கிராணி வந்துடுச்சுல. இப்போது லவுட்டி கட்டையும் உயிரோட வந்திருப்பான். அவன் துரத்திட்டு இருப்பான். இப்போது நம்ம லிவர் போட இடத்துக்கு போக போகிறோம். ஸ்லெண்டர்னா ஓகே. இப்போ நம்ம இந்த லிவர் போடுறது எங்கன்னு போவோம். லிவர் போடுற இடத்துக்கு போய்ட்டுறோம். இப்போ நம்ம லிவரை சொருக்கிட்டு அந்த லிவரில் நான் மொட்டையை எங்கே போனான்னு தேடிட்டு இருந்தால் இங்கே தான் கைஸ் இருந்திருக்கான். சரி ஓகே நம்ம அப்படியே சொல்லி வைப்போம். நான் முன்னாடிலாம் அந்த கேம் விளையாடும் காம்பவுண்ட் இருந்துச்சு. ஆனால் நான் ஃபஸ்ட்டு அது இந்த யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணதுக்கு முன்னாடிலாம் இங்கே வெறும் காம்பவுண்ட் செவரில் இல்லை நார்மலாக தான் இருந்துச்சான். பாருங்க வெளியே ஒரு எக்ஸிட்டே அடைச்சி வச்சுட்டாங்க. ஓகே இப்போ நம்ம இங்கே இந்த பவர் பாகம் கொடுத்துட்டோம்னா பாருங்க டோர் ஓப்பன். அந்த டோர் பின்னாடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா டைமண்டை பார்த்தேன். இந்த டைமண்டை எடுத்துருவோம். ஓகே பாருங்க பக் ஆகிடுச்சு. நான் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணல அது தன்னாலே பின்னாடி போகுது. அதனால் இந்த மாதிரி பக்கிடெல்லாம் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கணும். ஓகே கிராணி புடச்சிட்டாளா. அப்போ அவளை போட்டு தரல வேலையை பார்க்கணும். இந்த கேமில் ஸ்லெண்டினாவை டெடி பேர் வச்சு போட்டு தர முடியாது கைஸ். அதான் என்ன பண்ணுறதுன்னு பார்த்துட்ருக்கேன். கொஞ்சம் முடிஞ்சு ஜம்ப் பண்ணிடுவோம். பார்த்தீங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ணால் அது எக்ஸ்ட்ரா டைம் எடுக்காது. சரி ஓகே. நான் எய்த்தாப்பில் குதிக்கிற இடத்துல சொட்ட மண்டையிலே விழுந்துட்டு குதிச்சிடக்கூடாது. கொஞ்சம் சேஃபாக குதிக்கிறோம். மாட்டு பொங்கலில் மாட்டு மேலேயே குதிச்சிட்டோன்னா அவ்வளோதான் சிக்க ஆகிடும். அதனால் கொஞ்சம் சேஃபாக இருக்கும். இங்கே தான் அந்த இது இருக்கும் கைஸ். அந்த லிவர் வச்சு ஓப்பன் பண்ண அந்த இடம் இங்கே டைமண்ட் இருக்கிறத நான் பார்த்தேன். இங்கே தான் டைமண்ட். ஓகே இப்போ நம்மளுக்கு வேறு ஒரே ஒரு பொருள் தேவைப்படுது. அந்த பொருளுக்கு ஐயோ இப்போ சரசரசனா நீங்கள் கிராணி வருவா. ப்ளஸ் அந்த லவுட்டி கட்டையும் வருவோம். ஆனால் கிராண்ட்பா வருவான்னு நினைக்காது லவுட்டு தான். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ப்ளே பண்ணணும். சரி ஓகே இப்போது லவுட்டி கிட்டையும் அவனே இங்கே கூப்பிடுவோம். அவங்களாம் இந்த சைடில் வந்துட்டு இருக்கிறதுக்குள்ளே நம்ம இப்படி ஜம்ப் பண்ணிடுவோம். லவுட்டி கட்டை இப்படி தான் வந்துட்டுருப்போம். ஓகே நம்ம அதுக்குள்ளே இப்படி ஜம்ப் பண்ணி இப்படி போய்டும். எய்தாப்பில் கிராண்ட்பா வரல கைஸ். ஊச்ச சத்தத்தில் எல்லோரும் இந்த சைடு வந்துட்டுருப்பாங்க. ஆனால் நான் மாட்டி வேணா ப்ரோ பிளேயர்ரா. இந்த சத்தத்தை இங்கே போட்டுருவோம். கிராணி இங்கே தான் வந்துட்டுருக்கோம். இதே கொண்டு பிளே ஆகிடுச்சிக்கா பொடி கிளவி. ஓகே கண்ணி இங்கே தான் இருக்குது.
எடுத்துட்டு இல்லை இந்த 2 பேரையும் போட்டு தரட்டும். லவுட்டி கட்டையும் இப்படி தான் வருவோம். கிராண்ட்பா தான் போட்டு தரட்டும். ஓகே லவுட்டி கட்டை லவுட்டி எங்கே போயிட்டாய்? அவங்க எல்லாரையும் போட்டு தரட்டும். இப்போதைக்கு போட்டுட்டோம்னா அப்புறம் நம்ம பேஸ்மெண்ட்டை துறைக்கிற வரைக்கும் அவங்க தொலை தேவையில்லை. ஓகே 3 பேரும் வந்தால் நல்லது. ஏய் கிராண்ட்பா என்கிட்ட விளையாடாதீங்க, சீக்கிரம் வாங்க. இதான் வந்துட்டான் பாருங்க. லவுடி கடையே சேர்ந்தே வந்துட்டான். சூப்பர் விக்கெட். ஓகே பொறுமையாக அடிக்கலாம். இதான் வந்துட்டாங்களே. கொஞ்சம் பக்கத்தில் பக்கில் புல்லட்டு போயிட போகுது. ஓகே 2 பேரும் இப்போ தான் பார்க்குறீங்களா? போயிடுவா, நீங்களும் போயிடுவா. 2 பேரும் நாக் அவுட். ஓகே அடுத்து இந்த கிராண்ட்பாக்கு புல்லட் எடுத்து வைப்போம். ஆனால் அவன் வர்றதுக்கு டைம் ஆகும். எயித்தாப்பில் வந்துட போகிறான். நம்ம டைமண்ட் எடுத்துகிட்டு போவோம். ஆப்போசிட்டில் வந்தாலும் நமக்கு காலி. அதனால் கொஞ்சம் சேஃபாக போகணும். சேஃபாக போயிட்டு சேஃபாக வந்து கட்டு எடுத்து போட்டு தெரியும். அவன் இங்கே இல்லை போல. அவன் இல்லை கைஸ். மேலே போகிற இடத்துல இருந்தானா நம்ம காலி. அப்புறம் நம்மளுக்கு ஹேண்டில் தான் தேவைப்படுது. நம்ம இப்போ பேஸ்மெண்ட் கீழ் போட்டுற தேவையில்ல. நம்ம ஹேண்டில் எடுத்துகிட்டு வந்து பொறுமையாக போகணும். ஆனால் எயித்தாப்பில் தான் கிராண்ட்பா வரக்கூடாது. அவரை விட்டுருவான். கிராண்ட்பா என் பத்தில் வந்தான். ஸ்லெண்டரினா தான் எயித்தாப்பில் இருக்குது. கிராண்ட்பா வர்ற மாதிரி தெரில. அப்புறம் எடுத்துப்போம். கிராண்ட்பா இன்பா வந்துட போகிறோம். எயித்தாப்பில் வந்தால் போட்டு தெரியும். கிராண்ட்பா வந்தேன்னா போட்டு தெரியும். வந்துடாத. அப்போ கிராண்ட்பா வர்ற மாதிரி தெரில. கிராண்ட்பா வராரு. கதரை விட போகிறாரு. சரி அப்படியே போயிடுவோம். யாரும் இல்லைல்ல. இங்கே யாராவது இருக்காங்களா? யாரும் இருக்கிற மாதிரி இல்லை. இந்த கிராண்ட்பா தாங்க டூரிஸ்டர் மாதிரி எல்லா இடத்துக்கும் போகிறான். அந்த வீட்டில் இருக்க எல்லா இடத்துக்கும் ஒரு இடம் நின்றுங்காமல் எல்லா இடத்துக்கும் போகிறோம். அந்த கிராண்ட்பா தான் டூரிஸ்டர் மாதிரி. இப்போ நம்ம மேலே போயிடலாம். மேலே போனால் தான் கிராண்ட்பா இருப்பானான்னு டவுட்டாக இருக்குது. ஏன்னா ரொம்ப நேரமாக கீழே எந்த இடத்துலையும் அவன் இல்லை. மேலே இருப்பானான்னு டவுட்டு தான். இப்போ எயித்தாப்பில் கூட வந்துடாதரா கிராண்ட்பா. ஆஹோ ஐ சி யூ அப்படின்னு சொல்லி ஒரு கிரேட்டான வாய்ஸோடு வருவான். கிட்ட வந்துடாதரா. ஓகே அவன் வரல. நம்ம கிட்டத்தட்ட இங்கே லிவர் இருந்தால் எஸ்கேப்பை முடிச்சிட்டோன்னு தான் அர்த்தம். ஆனால் இருக்கானான்னு முதல்ல பார்த்துக்கணும். இல்லை கைஸ் அப்போ நம்ம எஸ்கேப்பை முடிச்சிட்டோம். ஆனால் இப்போ என்ன இதில் இருக்க டாஸ்கே நான் கீழே போய் மாட்டணும். நம்மகிட்ட லைஃப் இருக்குது, மாட்டிடலாம். ஆனால் இந்த டோர் க்ளோஸில் தான் இருக்கா. அப்போது சேஃப் தான் கைஸ். இது ஏன் இப்படி டோரை க்ளோஸ் பண்ணிக்கிறேன்னா அவங்க வந்தால் உள்ளே ஓப்பனில் இருக்கும். அதுக்கு தான் அந்த சேஃப்டி க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன். நம்ம எஸ்கேப்பை முடிக்க போகிறோம். ஆனால் அதுக்கு நடுவில் கிராணி மட்டும் வரக்கூடாது. கிராணி வரனா முடிச்சிடலாம் எஸ்கேப்பை. என்ன இப்போ தான் சொல்லி வாய முள்ள கிராணி ஸ்பான் ஆயிடுச்சு கைஸ். சரி எனக்கு மட்டும் கிராணி பார்த்த மாதிரி தெரில. அது பாட்டுக்கு போகுது, நம்மளும் அது பாட்டுக்கு போவோம். சரி நான் இப்போ இங்கே இந்த சத்தத்தை போட்டதுனால கிராணி இங்கே தான் வந்துட்டுருக்கோம். அதுக்குள்ளே இந்த சைடு வழியாக இந்த சைடு போயிடலாம். அது வர்றதுக்குள்ளே அது வரல. நம்ம அப்படியே போயிடுவோம். திரும்புது தன்னாட்டிலே பக் ஆகிடுச்சோ அப்படிதான் நினைக்கிறேன். ஓகே இது அப்படி கிராண்ட்பா இருக்கானா? இல்லை. சரி ஓகே இப்போ நம்ம எஸ்கேப்பை முடிச்சிட்டோம். ஆனால் ஒன்று கைஸ் மேலே போகிற வரல லவுட்டியும் கிராணியும் வருவாங்க. அதுதான் நம்மளுக்கு பயம். இப்போ கிராணி இங்கே வந்துட்டுருக்கோம். அதனால் இப்போ நான் போய் ஒளிஞ்சிக்கணும். கிராணியும் லவுட்டியும் இங்கே இந்த சைடு தான் வந்துட்டுருப்பாங்க. ஒளிஞ்சிப்போம். கிராணி லவுட்டியும் கம்சாக பார்த்துருவாங்க கைஸ். அதனால் நம்ம இங்கே தான் ஒழியணும். உங்களை டைவர்ட் பண்ணி விடலான்னு நினைக்கக்கூடாது. சரி ஒரு ஐடியாவது வாங்கிப்போங்க கைஸ். எயித்தாப்பில் வந்துட்டான். வர்றாங்களா? ஆமாம் அவங்க வராங்க கைஸ். கிராணி என்ன அச்சுக்கோ. அவ்வளோதான் போய்ட்டு ஒரே ஒரு அடி தான் வாங்குவேன். என் லைஃப்பை நான் வேஸ்ட் பண்ணுறேன்னு மட்டும் நினைக்காதீங்க கைஸ். இப்படி பண்ணால் தான் அவங்க இடத்துல அவங்க போய் வேஸ்ட் பண்ண நிற்பாங்க. அப்புறம் நம்ம அந்த ஓல்டு கேட்ஸ் சத்தம் போட்டு அவங்களெலாம் கூப்பிடலாம். அதனால் ஒரு லைஃப் தான் போயிருக்கு. பரவாயில்ல. நான் அடி வாங்காமல் தப்பிச்சிடலான்னு மட்டும் நினைக்கக்கூடாது. சேஃப் ஆக்ட். ஓகே இப்போ இந்த கன் எடுத்து 2 வேமும் கரெக்டாக இருக்குது. ஒருத்தர் மண்டைக்கு ஒருத்தர் கிராணிக்கும் அப்புறம் லவுட்டிக்கும் போட்டு தள்ளிடுவோம். இந்தா என்னைய போன கேமில் அடிக்கிற நான் சுட்டுருவேன். போய்ட்டோம். இப்போ உன்னை காப்பாற்றுவோம். தோழன் கிராண்ட்பா வருவான். ஆனால் அவனை பார்க்குறது வரைக்கும் எனக்கு டைம் இல்லை. போயிட்டு வா. ஓகே கன்னு சத்தத்தை போட்டுருவோம். இவன் லவுட்டி கன்ஃபார்ம் வருவான். நம்ம அவன் லவுட்டி வர்றதுக்குள்ளே எஸ்கேப் போயிடலாம். இந்த வீடியோ முடிய போகுது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே இந்த வீடியோ பிடிச்சேன்னா சொல்லுவோம் இவங்க எல்லாருக்கும். ஓகே போவோம். அப்புறம் விஷ் யூ ஹாப்பி மாட்டுப்பொங்கல். மாட்டுப்பொங்கலை சேஃபாக கொண்டாடுங்க. பொங்கல் அப்போ வீடியோ போட முடியல.
கிடச்சிருச்சு. அதனால் இந்த மாட்டு பொங்கலோட ஸ்பெஷல் வீடியோவை என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோ முடிய போகுது. ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம விசில் போர்டு கேமிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, தப்பிச்சிடலாம். இங்கே இதை போட்டோம்னா எஸ்கே முடிஞ்சிச்சு. ஏடா எஸ்கே முடிஞ்சிச்சு, ஒர்க் ஆக மாட்டேது. ஏய் என்ன நினச்சி, இந்த பட்டனை அழுத்துனா தான் போகுமா? எப்பாடியோ. இதோட இந்த வீடியோ முடிஞ்சுது. எப்படியோ நம்ம கிராணி 4 ரிபிலியனை பேஸ்மெண்ட் எஸ்கேப் பண்ணி போச்சிட்டோம். இந்த வீடியோக்கு ஒரு 10 லைக்ஸ் டார்கெட் வைக்கிறேன். இந்த 10 லைக்ஸ் டார்கெட் முடிச்சா இதே கேமில் நம்ம பார்த்திங்கன்னா கார் எஸ்கேப் ட்ரை பண்ணுவோம். இந்த வீடியோ முடிஞ்சுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரம் விசில் போர்டு கேமிங். பாய் 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 பாய். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ்.